தூத்துக்குடியில ஒரு 17 வயசு பொண்ண தூத்துக்குடியை சேர்ந்த 17 டாய்லெட்காக வயசு பொண்ணு ஒதுங்குன காட்டுக்குள்ள அந்த ரேப் பண்ணி காட்டுக்குள்ள கொடூரமா கொண்டிருக்காங்க. எப்படி ஒட்டுமொத்த செக்ஸ் மூடு வருது தமிழ்நாட்டையுமே இந்த அதிர்ச்சியாகி இருக்க ஆம்பளைங்களுக்குன்னு சம்பவம். தெரியல. தூத்துக்குடியில குறுக்கு சாலை கவர்மெண்ட் ஆம்பளைங்கன்னு ஸ்கூல்ல சொல்றத 12th விட ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு. மிருகம்னு வீட்ல சொல்லலாம். பெருசா பண வசதி போக்சோன்னு கிடையாது. ஒரு சோ சட்டம் பாத்ரூம் இவ்ளோ ஃபெசிலிட்டியுமே இல்ல. கடுமையா கொண்டு பாத்ரூம் போகணும்னா வந்தோம். கூட காட்டு பகுதிக்கு தான் போகணும். இவனுங்களுக்கு அப்படி கொஞ்சம் கூட சாதாரணமா பயம் காட்டுக்கு இல்லையா? போன பொண்ணு ஏங்க ஒரு பக்கம் ஒரு நடிகர் யார் கூட வராரு, யார் கூட போறாரு, அவங்க வீட்ல என்ன நடந்தது, அவங்க பாத்ரூம்ல என்ன நடந்தது, கிச்சன்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வேவு பார்க்கறதுக்கே அவங்க கேட்டாண்ட நின்னுட்டு இருக்கீங்களே இத்தனை மீடியா. ஏன் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்றத ஏன் இந்த அளவுக்கு பஸ்ட் ஆகல? ஒரு சில இடத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கேஸ் இருக்குங்க இங்க. ஒரு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சேர போட்டு நாட்டாம பண்ண முடியுமா? நம்ம வளர்ப்பு தாங்க அங்க கரெக்ட்டா இருக்கணும். ஒரு ஆண் மகன பெத்த அத்தன பேரண்ட்ஸ் கிட்டயும் நான் கேட்டுக்கிறேன். தாய்மை உணர்வு வந்து சின்ன குழந்தையிலருந்து குடுங்க. ஒரு ஆண் மகனுக்கு. தான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ண தவிர 7 எடுத்து எவளையும் பார்க்கக்கூடாது. பார்க்கறது எவ்ளோ பெரிய அவமானமான ஒரு விஷயம், அசிங்கமான ஒரு விஷயம், மிருக செயல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தி குடுங்க. அதுதான் நம்ம ஆண் மகனுக்கு குடுக்க வேண்டிய ஒரு நல்ல குணம். அத விட்டுட்டு, இங்க முதலமைச்சர் சரியில்ல, மினிஸ்டர் சரியில்லன்னு வாய்க்கிழிய பேசுற அத்தன பேருக்கும் நான் சொல்லிர்றேன். ஊர்ல நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது நியூஸ் கிடையாது. ஒவ்வொரு தெருவுலயும் இந்த மாதிரி ஒரு மிருகம் அலைஞ்சுகிட்டு தான் இருக்கு. இதுல எங்கங்க அரசியல் வந்துச்சு? இந்த இடத்துல எங்க ஆட்சி, அரசியல், அமைச்சர், முதலமைச்சர்ன்னு இவங்கலாம் எங்க வந்தாங்க? ஒரு ஆம்பள தப்பு பண்ணா, அவன் வீட்ல அவன வளர்த்த விதமும், அவன் கூட இருந்த நட்பும் தாங்க தப்பான விஷயமா இருக்கு. பொம்பளைங்களும் இங்க குறை இல்லங்க. இங்க பொம்பளையும் ஒரு ஆட்டம் போட தான் செய்றாங்க. காட்டாதது காட்ட வேண்டியது, ஆடாத ஆட்டம் போட வேண்டியது. வந்து ஒரு ஃபோன் எடுத்தாலே போதும். அந்த ஃபோன்ல அவ்ளோ ஆபாசம் ரீல்ஸு எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிக்க வேண்டியது. ஒருத்தன் வெறியே இல்லாதவன் வெறித்தனமா போயிட்டு, பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டிமா இருந்தா கூட இழுத்து போட வேண்டியது. வ ஒரு கைக்குழந்தை இருந்தா கூட அந்த கைக்குழந்தைய இழுத்து போட்டு பண்ண வேண்டியது. எல்லாரையும் நாசமாக்க வேண்டியது. இது யாருடைய தப்பு? நம்ம முதலமைச்சர் தப்பா? ஆட்சி தப்பா? எல்லாருக்குமே சட்டம் இருக்கு. இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அத்தனை கோடி மக்களுக்கும் சுத்தி, 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 சுத்தி பார்க்கணும். கோர்ட்டு, வக்கீலு, ஜட்ஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இத்தனை கோடி மக்களுக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கும்போது, முன்னும் பின்னும் ஆகத்தான் செய்யுது. காவல்துறை லேட்டா வந்து என்கொயரி பண்ணதுனால, அந்த குழந்தைய அப்படி பண்ட்டாங்க, இப்படி பண்ட்டாங்க. நம்ம ஆட்சியே வந்து சரியில்ல. இந்த தடவ பார்த்து நம்ம வந்து ஓட்டு போடணும். புதுசா வந்து அமைக்கணும், பழசா ஒண்ணு அமைக்கணும்னு அரசியல் தான் பேசுறீங்க தவிர, அங்க அந்த ஆம்பள மிருகம் பண்ண விஷயத்த, என்ன அங்க தப்பு நடந்திருக்கும்? நம்ம மேல இருக்கிற மிஸ்டேக் என்னன்றது யாராவது யோசனை பண்றீங்களா? எங்க போய் நிக்குது? இதுல வேற வுமன்ஸ் டே.